கைஸ் எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நான் இன்றைக்கி டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்றைக்கி பர்த்டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வீடியோ ஒன்று என்னென்னா, நான் உங்களுக்கு மோஷன் கிராஃபிக்ஸ் எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வச்சு எப்படி மோஷன் கிராஃபிக்ஸ் UIUXல பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒரு எபிசோட் மாதிரி போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு பேசிக்கான ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பேசிக்கான ஒரு மோஷன் கிராஃபிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு, அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் ஃபிக்மாலேருந்து எப்படி கொண்டு வருது, ஒரு முழு ப்ரோட்டோடைப் எப்படி, ஒரு அனிமேட்டட் ப்ரோட்டோடைப் எப்படி, லைக் அவார்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம வர எபிசோடில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பேசிக்ஸை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன்லாம், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் ஃபிக்மாவுக்கும் உள்ள கனெக்ட் பண்ணுற இன்ஸ்டாலேஷன், ப்ளகின் இன்ஸ்டாலேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுவோன்ட்டு. ஐ மீன் காசு குத்துவாங்க சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் ஆகிடும். இப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். மற்றது எதுவுமே நீங்கள் கவனிக்காது, நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நீங்கள் படித்தாலே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் நியூ காம்போசிஷன், ஓகேங்களா, நியூ காம்போசிஷன் கொடுங்க. இதில் எதுவுமே நீங்கள் கண்டுக்க வேணாம். அதாவது உங்களோட ஹார்ட் போர்டு வித்து என்னது 19201080, ஓகேங்களா. ஸோ ஹார்ட் போர்டு கிரியேட் பண்ணியாச்சு, சிம்பிள். கீழே இருக்கிறது இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பு ஃபிக்மாலெல்லாம் லேயர்ஸ்ன்னு பார்ப்போம்ல, லேயர்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ரைட் சைடில் ஃபோட்டோஷாப்போட லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர் தான் இது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இது எக்ஸாக்ட் மீனிங்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. இப்போ ரெண்டாவது பாக்ஸ் போடுறேன்னா இது உள்ளே க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ரெக்டாங்கிள் லேயர்னால அது உள்ளே க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் வெளியே ஒரு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 லேயர் 1 லேயர் 2. ஸோ ஓகேவா, இப்படி தான் ஷேப் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரவுண்டட் ரெக்டாங்கிள்னால் இப்படி போடணும். அந்த மாதிரி இப்போ பென் டூல்னால் நம்ம பென் டூல் நார்மலாக பார்த்துட்டு தான், ஃபிக்மாலெல்லாம் பார்த்துருப்போம். பென் டூல் அதே தான், எல்லாமே அதே தான். கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு. அதோட ஆரோ மார்க் என்ன மீனிங்னா, இது உள்ளே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தான் மீனிங். ஓகேங்களா, இது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் கிளிக் அழுத்தி அப்புறம் ரைட் கிளிக் அழுத்தி அப்படி விடணும். ஓகேங்களா, லெஃப்ட் கிளிக் அழுத்தி ரைட் கிளிக் அழுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது லேயர் பேனலு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இருக்குது. 0 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், 14 செகண்ட்ஸ், 16 செகண்ட்ஸ், அதாவது செகண்ட்ஸ் இது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் அழுத்தி ப்ளே பண்ணுறேன்னா எனக்கு ப்ளே ஆகுது. ஓகேங்களா, இப்போது எனக்கு இப்போ நான் 2 செகண்ட்ஸில் எனக்கு அனிமேஷன் முடியணும் அப்படின்றது தான் கணக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணணும். இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் ஜூம் ஆகும். இப்போ 2 செகண்ட்ஸ்ன்றது 1 செகண்ட் ஆகி இப்போ ஃப்ரேம்ஸில் காட்டுது பார்த்திங்களா. 15 ஃப்ரேம்ஸு, 1 ஃப்ரேம்ஸு, 15 ஃப்ரேம்ஸு, 2 ஃப்ரேம்ஸு. ஓகேங்களா, இப்போ எனக்கு இங்கே இருந்து இந்த செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு அனிமேஷன் நடக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஷேப் லேயர் எடுத்து ஒரு இது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேயரை டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து எனக்கு ரைட் சைடு போகணும். அதாவது இங்கேருந்து எனக்கு ரைட் சைடில் இப்படி போகணும். ஓகேங்களா, அப்போது நான் என்ன பண்ணேன்னா இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே போகிறது அதோட மீனிங் என்னது, பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆங்கர் பாயிண்ட் இந்த சைடு இருக்குது. ஆங்கர் பாயிண்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஓம் அப்படி கொடுத்திங்கன்னா சென்டரில் வந்துடும். ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் ஸ்கேல் பண்ணும் போது இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற, இப்போ நான் ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நான் ஸ்கேல் பண்ணுறேன். அதாவது ஸ்கேல் பண்ணுறேன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கேல் ஆகும். எனக்கு ஆங்கர் பாயிண்ட் சென்ட்ரல் இருந்தால் தான் சென்ட்ரல் லெஃப்ட் ரைட்டு சேர்ந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும் ஸ்கேல் பண்ணும்போது, அவ்வளோதான், சிம்பிள்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் போகணும், அதுதான் அனிமேஷன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும், பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். பொசிஷனோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா பி. ஓகேங்களா? அப்படியே கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். பொசிஷன் இருக்குங்களா? டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து செகண்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு, அதாவது செகண்ட் ஃப்ரேம், சரி ஐ மீன் 2:00 ஃப்ரேமில் வச்சேன்னா அதோட மீனிங் என்னது, ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். 2 செகண்ட்ஸ் இந்த இடத்துல எனக்கு அனிமேஷன் நடக்கணும், அதாவது மூவ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அப்படியே மூவ் இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸு, அப்படியே மூவ் பண்ணி அப்படியே நிற்க வச்சுக்கணும். அவ்வளோதான். மூவ் ஆச்சுங்களா? இப்போ நான் ஸ்பேஸ் பார் அழுத்தினேன்னா ப்ளே ஆகுது. சிம்பிள். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு அனிமேஷன். இப்போ நான் இதை வந்து எனக்கு சைஸ் கம்மி பண்ணணும், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணணும், ஸ்கேல். ஓகேங்களா? ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து லெஃப்ட் இதுவும் ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் சேர்ந்த மாதிரி இதுவும் ஆகும், ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? இதை பாருங்கள். இப்போ நான் ஷிஃப்ட் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அரைகுறையாக நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன் டிசைனர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்கேல் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? இது வந்து ஸ்டார்டிங், இங்கேருந்து எனக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். இனிஷியல் 2 செகண்ட்ஸில் இங்கே முடியணும். அந்த அனிமேஷன் நடக்குதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கம்மி பண்ணுறேன். சிம்பிள், முடிஞ்சு கதை. புரிஞ்சுங்களா? இவ்வளோ தான். இப்போ பொசிஷன் ஸ்கேல் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோ மார்க்ஸ்லாம் போட்டுருந்ததுன்னா அது உள்ளே இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதோட மீனிங்கே தான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அப்போ இது உள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம பொசிஷன் ஒரு அனிமேஷன் பண்ணோமா, அந்த பொசிஷன் ஸ்கேல் அனிமேஷன் பண்ணோமா, அதுக்கு ஒரு ஆங்கர் பாயிண்ட் அனிமேஷன், ஆங்கர் பாயிண்ட் வச்சு நீங்கள் அனிமேட் பண்ணலாம். ரொட்டேஷன் பண்ணலாமா? இப்போ நான் வந்து ரொட்டேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட்ஸில் எனக்கு ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்னா அப்படியே அப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும், அப்படியே அப்படி போயிடும். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு அனிமேஷன். இது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போது எனக்கு இந்த இடத்துல ஓகே, இங்கேருந்து இங்கே வரையும் ஒரு அனிமேஷன் பண்ணிட்டப்பா, நடுவில் எனக்கு வேறு அனிமேஷன் வரணும் இந்த இடத்துல அப்படின்னும் போது நீங்கள் இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதாவது இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இப்படி மூவ் ஆகும். ஸோ வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் அஸ் தட். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு நடுவில் இந்த செகண்ட்ஸில் வந்து எனக்கு பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு இந்த அதோட இனிஷியல் பாயிண்ட் இப்படி வச்சுட்டிங்கன்னா அடிச்சிடலாம். அவ்வளோதான். சிம்பிள். இந்த மாதிரி இது மாதிரி இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான், அவ்வளோதான் அனிமேஷன். இவ்வளோதான். இதில் நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம், நிறைய இது இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் மாஸ்க் பண்ணுவோம். நிறைய அந்தந்த விஷயத்தில் வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இது எப்படி ரெண்டர் பண்ணணும், இதை நான் வந்து வீடியோவாக எப்படி கொண்டு வருது, அப்படியே என்ன பண்ணணுன்னா காம்போசிஷன் ஆட் டு ரெண்டர் கியூ அது கொடுங்க. அதில் போயிட்டு உங்களோட இது என்னது குயிக் டைம் போய்ட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் வந்து அனிமேஷன், அவ்வளோதான் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்புட் கேட்கும். அவுட்புட் எங்கே வச்சுட்டு சேவ் கொடுத்து நீங்கள் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த அனிமேஷன் தவிர மற்ற செகண்ட்ஸுமே ரெண்டர் ஆகின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணாத செகண்ட்ஸுமே ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா? அதெல்லாமே எப்படி ட்ரிம் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் Akash signing off. Take care. Peace out.